எங்கள் அப்பாவை நான் இழந்த தருணத்தை என்னால் மறக்கவே முடியல. எனக்கு இன்னும் எங்கள் அப்பா என் கூட இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ஒரு லேடி 30 ரூபா த்ரெட்டிங்க்கு மூஞ்சில தூக்கி வீசிட்டு போன காலமெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் என்ன ஹேர் கேரோ ஸ்கின் கேரோ என்ன எடுத்துக்கிட்டாலும் பிராண்டட் ப்ராடக்ட்ஸுக்கு போங்க. ஏன்னா அங்கங்கே யூடியூப்பில் பார்த்துடுறாங்க, அதில் பார்த்துடுறாங்க, இன்ஸ்டாவில் பார்த்துடுறாங்க. எல்லாத்தையும் எல்லாமே வாங்கி எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நம்ம டஸ்ட்பின் கிடையாது. நான்லாம் லிப்ஸ்டிக் போட்டு போனால் எதுக்கு நீங்கள் இந்த வயசில் லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா, நான் என்னோடய கான்ஃபிடென்ட்டுக்காக நான் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் வெளியில் போவேன். ஓகே என் மனசில் நான் இன்னும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் வெளியில் போகிறேன். அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்குமே நான் வந்து அப்படி தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். பெண்களுக்காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, உங்களோட சொந்தமாக உங்கள் காலில் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ்ன்னு ஒன்று கையில் வச்சுக்கோங்க. டாக்டர் பிரியா அவங்களை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். எந்த ஊர் நீங்கள்? ஆக்சுவலி நான் பிறந்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூர். ஸோ சாதாரண ஒரு ஆட்டோக்கார அப்பாவுக்கு பிறந்த சாதாரண பொண்ணு. நான் வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். அங்கேருந்து எங்கள் அப்பா அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னை படிக்க வச்சு ஒரு பிபிஏ தான் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டார். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரி. அதுக்கப்புறம் மேரிட் டு சென்னை கை, அதான் மிஸ்டர் கார்த்திகேயன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு இன்னும் படிப்பு நாலேஜ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட டாக்டரேட் நான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் மெடிக்கலாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணி டாக்டர் லக்ஷ்மி பிரியாவா உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். ஓகே மேம். லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ், கம்ப்ளீட்லி அரேஞ்ச்டு மேரேஜ். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்வியில விடுறது வந்து இப்போதான் கொஞ்சம் வளர்ச்சி அடையறாங்களே தவிர அப்போலாம் கண்டிப்பா கிடையாது. கல்யாணம் பண்ணாச்சு, குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கோம். நீங்க எப்படி படிச்சீங்க? எனக்கு ரொம்ப ஏர்லி மேரேஜ். 18 கம்ப்ளீட் ஆன உடனே மேரேஜ் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஃபர்ஸ்டே புக் பண்ணிட்டாங்க. 18 முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு. கரெக்டாக அலையன்ஸ் வரவே கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வச்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ரெக்வஸ்ட்டே என்னன்னா, நான் படிக்கணுங்க, என்னை படிக்க வைப்பீங்களா? ஸோ அவர் வந்து அப்போ எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு, நீ என்ன படிக்கணுமோ படி அப்படின்னு. இப்போ வரைக்குமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே அவர் அதை படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சூப்பர், இஸ் கிரேட். வீட்டில் கேட்டிங்களா ஃபர்ஸ்ட்? கல்யாணங்கிறது சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் வீட்டில் நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணீங்களா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, கல்விக்காக போராடினீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, பாசிட்டிவாக நம்ம கணவர்கிட்ட பேசிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி. அப்பா என்ன சொல்கிறாரோ அப்பா பொண்ணு தான் கேட்டுருவேன், அவ்வளோதான். ஓகே மேம். ஓகே. பியூட்டிஷனுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆனீங்க? ஸோ நான் வந்து பிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து எனக்கு பியூட்டி ஃபீல்டு வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன பொண்ணுலேருந்தே மேக்கப் போடுறது, அப்போவே நான் மேக்கப் கிட் ஐ ஷேடோஸ் எல்லாம் வச்சுருந்தாள்னா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட், என்னோட பேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு பியூட்டி ஃபீல்டில் தான் இருந்தது. ஸோ நான் நான் மெடிக்கலாக ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் மெடிக்கலாக. அப்போவே எனக்கு டாக்டரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே தான் நான் அதுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு இந்த அதை தாண்டி பியூட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவே என்ன பண்ணேன்னா, நான் வந்து பிஜி பண்ணும்போது அப்ராடில் பிஜி பண்ணேன். ஸோ பண்ணும்போதே வந்து நான் ஒரு பார்லரில் ஒர்க்குக்கு போனேன். ஸோ டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க ஜென்ரலாக. ஸோ பார்லரில் ஒர்க்குக்கு போனேன். அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்ன பிடிச்சிக்கிச்சா இல்லை நான் அதை பிடிச்சிட்டேன்னு தெரியல. ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுலேருந்து இது இன்ட்ரெஸ்ட் வந்ததா இல்லை இதுலேருந்து அது இன்ட்ரெஸ்ட் வந்ததா? இல்லை, ஆக்சுவலி வந்து பியூட்டி ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்பா அனுப்ப மாட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இதில் கிடையாது. ஸோ மெடிசனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே டோக்கன் கொடுக்குற வேலைக்கு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்போ இருந்தே எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என் அக்கா படித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் என் அக்கா மாதிரி நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அக்கா பார்க்க. ஸோ அது ஃபீல்டுக்குள்ளே வரணும், எனக்கும் டாக்டரேட் முன்னாடி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ டாக்டர் பிரியானா தான் பிடிக்கும், அதுதான் உங்களோட உலகமாக நினச்சிருக்கீங்க? ஆமாம், அது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த ஐடென்டிட்டி, என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த ஐடென்டிட்டி. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. குழந்தைங்களாம் இருக்காங்களா? எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் சைல்டு. அதுக்கப்புறம் 2 கேர்ள் சைல்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்டர் பாப்பா வந்து 8th போறா, யங்கர் பாப்பா வந்து 4. குழந்தைங்களை வச்சுட்டு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஜஸ்ட் லைக் தட், அப்படியே பண்ண வேண்டியதுதான். இருந்தாலும் அதுல போராட்டம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்ல? எல்லா போராட்டம், அதை நீங்க காமெடியா சொன்னாலும் ஓகே, இல்ல எடுத்துட்டு சொன்னாலும் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். ஸோ ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சன் தான். அவன் என்ன பண்ணானா, ரொம்ப மெச்சூர்டாக இருந்தான். அவன் வளர்க்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் யாராவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு.
ஆனால் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்னா என் 2 குழந்தைங்களையும் அவனே பார்த்துக்கிட்டான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஹியர் நான் ஜஸ்ட் நோ ரைட் ஐம் சிட்டிங் ஹியர். ஆனால் அவன் என் குழந்தைங்களை வீட்டில் பார்த்துக்கிறான். ஏன்னா இன்னும் காலேஜ் அவனுக்கு ஓப்பன் பண்ணல. ஸோ லீவில் இருக்கான். ஸோ அவன் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். அவள் தான் அப்பப்போ அம்மா அப்பா மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக அவங்க ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு ரொம்ப பண்ண முடியாது. ஸோ நாங்களே பார்த்துக்கிட்டோம். அப்படி இப்படி அப்படியே பார்த்துக்கிட்டாச்சு. சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு சோஷியல் சர்வீஸாக தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லேடிஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஆரி கிளாஸஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெய்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் போட்டி லைன்ஸில் இருக்க லேடிஸ்க்காக நம்ம ஏதாவது பண்ணலாம். நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபீல்டில் இருந்து நம்மளுக்கு இன்றைக்கி நான் ஒரு செல்ஃபாக என்னால் நிற்க முடியுது ஓனா. ஸோ அந்த மாதிரி சில லேடிஸை உருவாக்கணும்னு ஆசை. பட் நிறைய லேடிஸ் கிட்ட பணம் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த லேடிஸ்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் எங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. நான் மோர் தென் 1000க்கு மேலான ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஃப்ரீ கிளாஸஸில் கொண்டு வந்துட்டேன். பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுதான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துட்டா வருமானம் போகும் அப்படிங்கிற தாட் உருவாயிருக்கா உங்களுக்கு? சரி, அந்த மாதிரி பண்ணுறாங்க தான். என்கிட்ட கற்றுக் கொடுத்த கேர்ள்ஸே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாஃப்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட கற்றுக்கிட்டு சரி ஓகே அவங்க சர்வீஸ் மைண்டில் நமக்கு கம்மியாக பேமெண்ட் வாங்கி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் பக்கத்துலேயே கூட பார்லர் சலூன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லேடிஸும் இருக்காங்க. பட் நம்ம நல்லது பண்ண நமக்கு கடவுள் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப டிவோஷனல் இடியட். ஸோ அதனால எப்படியா இருந்தாலும் நான் மேலே போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பெண்கள் வந்து நம்ம அழகா இருக்கணும்னு நிறைய இடங்கள்ல போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்னமோ பண்றாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் அழகா இல்லப்பாங்கிற மாதிரி அதிருப்தி அடைகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்றது கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுதான். நம்ம ஜஸ்ட் அதை க்ரூம் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ மற்றபடிக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ நம்ம ரொம்ப அழகு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழகு தான். என்ன கூட நிறைய பேர் ஸ்டவுட்டுன்னுலாம் சொல்லுவாங்க. நான்லாம் குண்டா இருந்தாலும் அழகா இருக்கேன் இருக்காங்களா? குண்டா இருந்தாலும் அழகா இருக்கேன்னு சொல்கிறாள். நான் அழகா தான்ப்பா. எனக்கு நான் அழகு தான். அது மாதிரி நான் மற்றவங்களும் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது அழகு தான். இன்னும் நீங்கள் க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான்லாம் லிப்ஸ்டிக் போட்டு போனால் எதுக்கு நீங்கள் இந்த வயசில் லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்னோட கான்ஃபிடென்ட்டுக்காக நான் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் வெளியில் போவேன். ஓகே நான் இன்னும் ஓகே என் மனசில் நான் இன்னும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் வெளியில் போகிறேன். அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்குமே நான் வந்து அப்படி தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் அழகுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு நம்ம அழகாக தெரியும்னு சொல்கிறது தான் என்னுடைய கேட்டகிரி. டிப்ஸ் சொல்லணும்னு ஐடியா இருக்கா? இது கரெக்டாக சொன்னால் இவங்க வந்துட்டு அழகில் கொஞ்சம் அழகாக வந்துருவாங்க அப்படிங்கிற எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல நான் சொல்கிறேன். ஜென்ரலாக டிப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் என்ன ஹேர் கேரோ ஸ்கின் கேரோ என்ன எடுத்துக்கிட்டாலும் பிராண்டட் ப்ராடக்ட்ஸுக்கு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கும். நல்லா உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்குறத தாண்டி நம்மளுக்கு வேறு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காமல் இருக்கும். இதை போட்டு நம்ம அசிங்கமாயிடுவோம், அதை போட்டு நம்ம அசிங்கமாயிடுவோன்றது போகாமல் இருக்கணும் அப்படின்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ டெய்லி க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டெய்லி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு ஷாம்பு ஆகட்டும் ஒரு கண்டிஷ்னர் ஆகட்டும் என்ன யூஸ் பண்ணாலும் கோ ஃபார் அ பிராண்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது நான் ஒரு டிப்ஸாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அங்கங்கே யூடியூப்பில் பார்த்துடுறாங்க, அதில் பார்த்துடுறாங்க, இன்ஸ்டாவில் பார்த்துடுறாங்க. எல்லாத்தையும் எல்லாமே வாங்கி எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நம்ம டஸ்ட்பின் கிடையாது. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணுன்றது நம்ம ஸ்கின் என்னென்ன தாங்குன்றது நமக்கு தான் தெரியும். சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அது இது ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃபால்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற அழகும் சேர்ந்து போகிறத விட ஸோ நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க. கோ ஃபார் அ பிராண்டட் ஐட்டம்ஸ். ஒருத்தவங்க யூஸ் பண்ணது தான் பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போகிறது தான் பெஸ்ட் அப்படின்றது என்னுடைய ஐடியா. அழகா இருக்கிறது த்ரெட்டிங் பண்றாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த த்ரெட்டிங் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ எனக்கே நான் எங்கேயாவது பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்தால் அதை போய் மற்றவங்கள்ட்ட நான் திட்டுறேன் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா? இனிஷியல் பீரியடில் எனக்கு த்ரெட்டிங் எல்லாம் தெரியாது. நான் ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இனிஷியல் பீரியடில் ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னா நான் த்ரெட்டிங் பண்ணி தப்பாக எடுத்து ஒரு லேடி 30 ரூபாய் த்ரெட்டிங்க்கு மூஞ்சில் தூக்கி வீசிட்டு போன காலமெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். பட் அதுவும் நான் தான் சொல்ல மாதிரி அதுவும் ஒரு லெசன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட் எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம தப்பு பண்ணியிருப்போம். நான் பியூட்டி ஃபீல்டில் கூட சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம டாக்டர் ஃபீல்டு ஆகட்டும் எந்த ஃபீல்டு நான் போனா இருந்தாலும் எல்லாம் எடுத்தோடனே நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட மாட்டோம் இல்லையா? பர்சனல் லைஃப்பில்
எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பாவோட டெத்து. எங்க அப்பாவை நான் இழந்த தருணத்தை என்னால மறக்கவே முடியல. எனக்கு இன்னும் எங்க அப்பா என் கூட இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 year ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் என்னால் மறக்க முடியல. அதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை லைஃப்பில். எனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்பா இறந்த நாள் மட்டும் எனக்கு இன்னும் பெயினாகவே இருக்குது. இன்றைக்கி நடக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே. சின்ன சின்ன சீரியல்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலரில் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கிற சின்ன சின்ன ரோல்ஸ் சீரியல்ஸில் கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பெருசாக எதுவும் பண்ணதில்லை. அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கூப்பிடுவாங்க. ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன். அதோட தான் எனக்கும் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போயுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா போவேன். கூப்பிடுறதுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஆங்கரிங் எல்லாம் கூப்பிட்டாங்க பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. எந்த மாதிரி ஆங்கரிங்? இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி? எனக்கு கூப்பிட்டது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு கூப்பிடல. ஒரு சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் தான் கூப்பிட்டாங்க. ஸோ அது பண்ணேன். அண்ட் சீரியல்ஸ் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ், இந்த மாதிரி டாக்டர் ரோல்ஸ், இந்த மாதிரி ஒரு பார்லருக்கே வர மாதிரிலாம் எடுக்கிறதெல்லாம் எங்கள் பார்லர்லேயே வந்து சலூன்லேயே வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் விரும்பி பார்க்குற காமெடி ஆக்டர்ஸ்? வடிவேல் சார். என்னோட ஒரு ஆசை வடிவேல் சார் இப்போ என்னைக்காச்சும் நேரில் பார்த்து சார் உங்கள் காமெடி தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு வடிவேல் சார் ரொம்ப பிடிக்கும். இந்த நடிகர் எனக்கு பிடிக்கும், நான் அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு டச் அப் ஆகுது நான் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்டர் சொல்றீங்களா ஆக்ட்ரஸ் சொல்றீங்களா? ரெண்டு பேருமே. ஸோ ஆக்ட்ரஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தேவயானி தான். எனக்கு அப்போத்துலேருந்து அவங்கள பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் யாருமே எனக்கு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண முடியல. அதனால இப்போ வரைக்குமே இன்னும் நான் அவங்கள தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை தாண்டி எனக்கு பிடிக்கும்னா சிம்ரன் பிடிக்கும். பெண்களுக்காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, உங்களோட சொந்தமாக உங்கள் காலில் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ்ன்னு ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஓன் லெக்கில் நம்ம நிற்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இல்லை நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை குழந்தைங்களையோ யாரையாவது நம்ம டிபெண்ட் பண்ணியே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கோம். பட் நம்மளால் சுயமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. நம்ம இன்கேஸ் ஹஸ்பண்ட் இருக்காரோ நமக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்ற சமயத்தில் கூட நம்மளால் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ என்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு தான் கையில் காசு இருக்குது அப்படின்னா தான் அது அவளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இன்கேஸ் நீங்கள் இது ரெண்டுமே ஆகலை அப்படிங்கும் போது இதை எடுத்து நான் பண்ணி எதிலாவது ஒன்று அச்சீவ் பண்ணியிருப்பேன்னா எந்த மாதிரி துறையை நீங்கள்? எனக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது போகணும்னு தான் நான் என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் நினச்சதெல்லாம் அந்த மாதிரி தான். நான் ஒரு மேனேஜர், ஒரு எம்டி அந்த மாதிரியே நான் என்னை வந்து அப்படியே நான் என்னை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என் ஃபீல்டு அது அப்படி மாறி மாறி இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகே. உங்களை எப்படி ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறது? என்னை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டா பேஜில் வென்னீஸ் பிரியான்னு இருக்கேன். அதில் என்னோட காண்டாக்ட் நம்பர், என்னோட சலூன் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எப்போ எந்த லேடிஸ்க்கு என்ன மாதிரியான தேவைகள், என்ன மாதிரி நீடு இருந்தாலும், என்ன மாதிரி நீடு இருந்தாலுமே செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பர்சனலாகவே அவங்க ரொம்ப டவுனாக இருக்காங்கன்னா கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேச சொல்லலாம். ஓகே. நீங்கள் தேடி பாருங்க. அப்படி இல்லைன்னா கட்டாயம் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். எவ்வளோ பெண்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.